வெல்கம் டு சேனல் மருத்துவமாக உணவுகள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராகி மாவு வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன ரெசிபிங்கிறது வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துகிட்டு தண்ணியில் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 3 டம்ளர் அளவுக்கு, அதாவது 100 ml 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ராகி மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க கொஞ்சம் கெட்டியாகும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை அடிச்சிருக்கேன். நீங்கள் வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே 2 ஏலக்காய் தட்டி வச்சது சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிண்டி விடுங்க. ராகி எல்லா வயதினரும் எடுத்துக்கக்கூடியது, அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம மெயினாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. ராகியில் நம்ம சொன்ன மாதிரி தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து இருக்குது. இப்போ நம்ம நல்லா கொதிச்சு கெட்டியான பிறகு அது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக சுக்கு பொடி போட்டு அதை இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான, ஆரோக்கியமான, ஹெல்த்தியான, குழந்தைங்களுக்கு பிடிச்சான ராகி மால் ரெடி ஆயிருங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா விதமான மால்ட் வகைகளும் நம்ம கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோரில் இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்.